ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்க ஸ்ரீ சாய்பாபா கோயிலுக்கு தாங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, செடுவாலைக்கும் பள்ளிக்கொண்டாக்கும் சென்ட்ரல் அமைஞ்சிருக்குங்க. ஸோ நம்ம இப்போ உள்ளே போய் இந்த கோயில் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரு தொட்டி மாதிரி டிசைன் பண்ணி அந்த தொட்டியில் சிவலிங்கத்தை வச்சுருக்காங்க. உண்மையாக நல்லா இருக்குது பார்க்க. இந்த கோவிலை சுற்றி கிளாஸ்லேயே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம உள்ளேருந்து சுற்றி வியூ பார்க்குற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது. சிவலிங்கத்துக்கு பின்னாடியே ஒரு சின்ன ஒரு பேசேஜ் ஒன்று இருக்குங்க. பார்க்க நல்லா இருக்குது. வாங்க அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசேஜுக்கு ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா சைடில் செடிங்கெலாம் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. அந்த பேசேஜில் ஒரு ஃபோட்டோலாம் எடுக்கலான்னாக்கா ரொம்ப நல்லா இருக்குது. அந்த இடம் லொக்கேஷன் நல்லா இருக்குது. ஸோ அமைதியான ஒரு பிளேஸ் தாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. வந்தீங்கன்னா ஒரு அமைதியான பிளேஸ்க்கு வரணுன்னா ஒரு நல்ல கோயிலுக்கு வந்து போனால் இங்கே தாராளமாக வரலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வில்வ மரம் இருக்குது. இந்த வில்வ மரம் பார்த்திங்கன்னா சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச மரம்னு சொல்லுவாங்க. ஸோ அவருக்கு எதுவுமே தேவையில்ல, ஒரு வில்வ இலை வச்சு பூஜை பண்ணாலே உங்களோட பிரார்த்தனையை அவர் ஏற்றுக்குவார்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு விநாயகரை வழிபட்டுட்டு கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த விநாயகர் கோயில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த சீலிங்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்குங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா அந்த அகுலில் ஏற்றுவாங்க போல் இருக்குது. ஸோ அதனால் அந்த கோவிலே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக பிளாக் ஆகி போயிருக்கு. ஸோ இந்த விநாயகர் சிலைக்கு பின்னாடி பக்கமே பார்த்திங்கனாக்கா ஒரு அனுமான் சிலை வச்சுருக்காங்க. ஸோ அந்த பக்கம் விநாயகர், இந்த பக்கம் அனுமான் பார்த்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இதை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாய்பாபா கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மள வீடியோக்கு அலோவ் பண்ணல, வீடியோ நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஏன்னா அந்த ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும் ஒவ்வொரு கோயிலுக்குள்ளேயும் சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி தான் எடுத்திருக்கோம். பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த சாய்பாபா கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் இருக்குங்க, நவகிரக சாய்பாபான்ட்டு. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த சாய்பாபான்ட்டு ஒரு 9 சிலைகளாக வடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சிலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த பார்க்கவே ரியாலிட்டிக்காக இருக்குது. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் சர்க்கிள் 9 நவகிரகங்களும் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு 9 நவகிரக சாய்பாபா. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா சந்திர பாபா 2 சுற்றுன்னு வச்சுருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சாய்பாபாவுக்கும் ஒரு சில சாய்பாபாவுக்கு 2 சுற்று, ஒரு சில சாய்பாபாவுக்கு 10 சுற்று, ஒரு சிலருக்கு 6, அந்த மாதிரி மிக்சிங்கில் இருக்குது. நமக்கு வெளியவே போர்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த சாய்பாபா அத்தனை சுற்று வரணுன்றதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ மொத்தமாக சேர்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 சுற்று வருதுன்னு நினைக்கிறேன். நான் சரியாக எண்ணல. ஸோ ஒவ்வொரு கோயிலும் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாதுங்க. ஏன்னா எல்லா கோயிலுமே சேமாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். ஒரு சர்க்கிளாக வர்றதுனால எனக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷனே ஆச்சு. ஸோ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே இருக்கோம், எங்கே போகணுன்ற மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபியூஷனே ஆச்சு. ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துக்கு போயிருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னு. எனக்கு அந்த ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ எல்லா கோயிலுமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதில் வேரியேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா
சாய்பாபா சிலைங்க தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் சுற்றி பாருங்கள், உங்களுக்கும் அந்த ஃபீல் ஏற்படும் நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அன்னதானத்துக்கு டொனேஷன் பண்ணுறவங்க டொனேஷன் பண்ணலான்னு சொல்லி ஒரு கியூஆர் கோடு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அப்போதைக்கு நம்மக்கிட்ட காசு இல்லாத காரணத்தினால ஒரு ₹200 மட்டும் நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கோவிலுக்கு மேலே ஒரு கோவில் ஒன்று அமைச்சிருக்காங்க. ஸ்ரீ மகாமேரு பிரம்மினி தேவின்ட்டு ஒரு சாமி தாங்க இந்த கோவிலுக்கு மேலே அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த கோவிலுக்குள்ளே நம்ம எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஹோல்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம கீழே உக்காந்து அந்த பக்கமாக போகணும் அப்படி தான் சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ஐயரு நம்மளை அப்படி தான் வர சொல்கிறாங்க. ஸோ உள்ளே போனீங்கன்னாக்கா ஒரு மந்திரிச்சு தேங்காய் ஒன்று சாமி முன்னாடி வச்சுருக்காங்க. ஸோ அந்த தேங்காவை வாங்கி எடுத்துன்னு நம்ம வீட்டு வாசப்படியில் கட்டினா எந்த ஒரு தீய சக்தியும் வீட்டுக்கு அண்டாது, கண் திருஷ்டி எதுவும் அண்டாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இந்த தேங்காவோட விலை பார்த்தீங்கன்னா ₹100 சொல்லியிருக்காங்க. ஸோ வேணுன்றவங்க இதையும் வாங்கிக்கிங்க. ஸோ இதோடு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுதுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல பிளேஸில் உங்கள் எல்லோரையும் நான் சந்திக்கிறேன். ஓகே, டாட்டா, பை பாய்.